அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். 7ஆம் வகுப்பு பொது தமிழ் முழு தேர்வுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் கேள்வி பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. காய்களின் இளமை மரபு. கத்தரி அப்படின்னா நமக்கு அது பிஞ்சுன்னு சொல்லுவோம், கத்தரி பிஞ்சு. வாழைனா கச்சல், ஓகேவா. தென்னை குறும்பை, மா வடு. அப்போ நமக்கு ஆப்ஷன் எப்படி வருதுன்னு பாருங்க. 3, 2, 1, 4 வரும், ஓகேவா. இதுக்கு ஏ ஆப்ஷன் தாங்க கரெக்டு. அடுத்தது இரண்டாவது கேள்வி. துல்லம் என்பதன் மறுவு சொல் கேட்டிருக்காங்க. துல்லம் அப்படின்றது நமக்கு திருவி கல்யாண சுந்தரம் பிறந்த ஊர். அதை இப்போ எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்டலம்னு சொல்லி அழைக்கிறாங்க, ஓகேவா. துல்லம் என்பதோட மறு சொல் நமக்கு தண்டலம். டி ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்தது மூன்றாவது கேள்வி. நவசக்தி இதழின் ஆசிரியர் கேட்டிருக்காங்க. நவசக்தி அப்படின்ற இதழை நடத்தினது நமக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவி கல்யாண சுந்தரம். இதுவும் நமக்கு டி ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்தது நான்காவது கேள்வி. எப்போது தன் நெஞ்சமே தன்னை வருத்தும்னு கேட்டிருக்காங்க. யார் ஒருத்தர் தன் நெஞ்சறிந்து பொய் பேசுகிறாரோ அப்போ தான் அவரோட நெஞ்சமே அவரை வருத்தும். நமக்கு சி ஆப்ஷன் தான் கரெக்ட். தன் நெஞ்சம் அறிந்து பொய் கூறும்போது, ஓகேவா. அடுத்தது ஐந்தாவது கேள்வி. தமிழில் உள்ள அறநூல்களில் முதன்மையாக கருதப்படுவது கேட்டிருக்காங்களா. நமக்கு தமிழில் உள்ள அறநூல்கள் எது முதன்மையாக பார்க்குறோம் அப்படின்னா திருக்குறள். டி ஆப்ஷன் தான் கரெக்ட், ஓகேவா. அடுத்தது ஆறாவது கேள்வி. பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு கீழே கொடுத்துங்கிற ஆப்ஷன் பாருங்கள். ஆற்காடு, ஆலங்காடு, பனையபுரம். இது மூணுமே நமக்கு முல்லைத்திணைக்குரிய ஊர்களை குறிக்கக்கூடியது. கடம்பூர் அப்படின்னா நமக்கு அது மருத திணைக்குரிய ஊரை பற்றி பேசும். ஊர் அப்படின்னு முடிஞ்சால் அது மருத திணைக்குரியது. ஏழாவது கேள்வி. சாதிகள் இல்லையடி பாப்பா எனும் பாடலை பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்களா. நமக்கு இது யார் பாடினதுன்னா நமக்கு பாரதியார் பாடினது. டி ஆப்ஷன் கரெக்ட். எட்டாவது கேள்வி. ஒரு பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஆங்கில சொல்லுக்கு தமிழ் சொல். டாக்டரைன் அப்படின்னா நமக்கு அது கொள்கையை சொல்லுவாங்க, ஓகேவா. டாக்டரைனா நமக்கு கொள்கை. டிக்னிட்டி அப்படின்னா கண்ணியம். சின்சியாரிட்டி அப்படின்னா வாய்மை. இன்டெகிரிட்டி அப்படின்னா நேர்மை. இதுக்கான ஆப்ஷன் எப்படி வருது பாருங்கள். 2, 1, 3, 4. 2, 1, 3, 4 நமக்கு எதில் இருக்குது? ஏ ஆப்ஷனில் தான் இருக்குது. ஏ ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்தது ஒன்பதாவது கேள்வி. முகமது இஸ்மாயில் எனும் இயற்பெயர் கொண்டவர் கேட்டிருக்காங்க. நமக்கு காயிதே மில்லத், அதாவது முகமது இஸ்மாயிலை தான் நம்ம காயிதே மில்லத்துன்னு சொல்லி சொல்கிறோம், ஓகேவா. இது அப்படியே ஆப்போசிட்டாக வந்திருக்கு. நீங்கள் இதை வச்சு படிச்சிருக்கணும், ஓகேவா. முகமது இஸ்மாயிலை நம்ம காயிதே மில்லத்துன்னு அழைக்கிறோம், ஓகேவா. இப்போது நமக்கு எப்படி வேணால் கேட்பாங்க கொஷின் வந்து. இப்போ காயிதே மில்லத்துன்னு கொடுத்துட்டு அவரோட இயற்பெயர் கேட்கலாம். இல்லைனா முகமது இஸ்மாயில், இப்போ நான் கேட்டிருக்கேன் இல்லைங்களா, அதாவது முகமது இஸ்மாயில் எனும் இயற்பெயர் கொண்டவர்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நமக்கு வந்துட்டு நிறைய கொஸ்டின் செட் பண்ணுவாங்க. கொஞ்சம் அந்த கீவேர்டை மட்டும் பார்த்துக்கணும். இங்கே என்ன கேட்குறாங்கன்னு பார்க்கணும். அழைக்கப்படுபவரா இல்லை அந்த பேர் வந்து யார் சொன்னாங்க அந்த மாதிரி கேட்குறாங்களா, அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக நோட் பண்ணிக்கணும், ஓகேவா. அந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக மிஸ்டேக் ஆகும், மற்றப்பட்டு ஒன்றும் இல்லை, ஓகேவா. அடுத்து 10வது கேள்வி. இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் ஒரு உத்தமமான மனிதர் என காயிதே மில்லத்தை பாராட்டியவர்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தந்தை பெரியார், ஓகேவா. தந்தை பெரியார் தான் அப்படி பாராட்டியிருப்பார். அடுத்தது 11வது கேள்வி. பின்வருவனவற்றுள் எது பண்பாக பெயர்னு கேட்டிருக்காங்க. நமக்கு கீழே கொடுத்துங்கிற ஆப்ஷன் பாருங்கள். பொங்கல் உண்டான் இது தொழிலாக பெயர். மல்லிகை சூடினான்ன்றது நமக்கு முதலாக பெயர்னு சொல்லலாம், இல்லை பொருளாக பெயர்னு சொல்லலாம். தலைக்கு ஒரு பழம் கூடுன்றது நமக்கு சினையாக பெயர். இனிப்பு உண்டான், இனிப்பு அப்படின்றது நமக்கு ஒரு பண்பை குறிக்குது. அப்போ இதுதாங்க கரெக்டான ஆப்ஷன். நமக்கு டி ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்தது 12வது கேள்வி. பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. தாரணி அப்படின்னா நமக்கு உலகத்தை குறிக்கும், ஓகேவா. தாரணினா உலகம், 3வது ஆப்ஷனில் வரும். தத்துவம் அப்படின்னா உண்மை, தத்துவம்னா உண்மை. மகத்துவம் அப்படின்னா நமக்கு சிறப்பு. சாந்தம் அப்படின்னா அமைதி. 3, 4, 2, 1 நமக்கான ஆப்ஷன். 3, 4, 2, 1 எதில் இருக்குன்னா நமக்கு பி ஆப்ஷனில் இருக்குது, ஓகே. அடுத்தது 13வது கேள்வி. கார்டுவெல் தமிழகத்தில் வாழ்ந்த இடம் கேட்டிருக்காங்க. அதாவது அவர் அந்த மாவட்டம்னு கேட்டிருக்காங்க. மாவட்டம்ன்றது நமக்கு திருநெல்வேலி மாவட்டம். திருநெல்வேலியில் அவர் எங்கே இருந்தார் அப்படின்னா இடையான்குடின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. இடையான்குடியில் வாழ்ந்தவர் தான் நமக்கு கார்டுவெல். அடுத்தது 14வது கேள்வி. நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே எனும் வரி இடம்பெற்றுள்ள நூல் கேட்டிருக்காங்க. இது வந்து நமக்கு மோசிக்கிரனார் பாடின பாடல். எந்த நூலில் இடம்பெறுது அப்படின்னா புறநானூரில் வரக்கூடியது. சி ஆப்ஷன் தான் கரெக்ட். 15வது கேள்வி. பின்வரும் எந்த நூல் மதுரை கூடலூர் கிளாரால் பாடப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல கிளார் அப்படின்னா நமக்கு பெரியவங்களை சொல்லுவாங்க, அதனால் முதுமொழி காஞ்சின்றது நமக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். கிளார்னா பெரியவங்க வயசானவங்க, அதனால் நம்ம முதுனா வயசானவங்கன்ற மாதிரி தானே, நமக்கு அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 16வது கேள்வி. குலாம் காதர் நாவலர் சவரி ராயலு தியாகராசர் ஆகியோரின் ஆசிரியராக விளங்கியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இவங்களோட சேர்ந்து உவேசாவுக்கும் ஆசிரியராக விளங்கினது யாருன்னா நமக்கு மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம். சி ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்ததா 17வது கேள்வி. தமிழின் முதல் சிறுகதை எழுத்தாளர் யாருன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு வாவேசு ஐயர்னு சொல்லுவாங்க, வாவே சுப்பிரமணியம். இவர் தான் வந்து நமக்கு தமிழின் முதல் சிறுகதை எழுத்தாளர், மிக முக்கியமானது. 18வது கேள்வி. திறனறிந்து தேர்ந்து கொள்ள வேண்டியவர்கள் என வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்னு கேட்டிருக்காங்க. நமக்கு அறிவு முதிர்ச்சியுடையோர். பி ஆப்ஷன் தான் கரெக்ட், ஓகேவா. அடுத்தது 19வது கேள்வி. செம்புல பெயர் நீர் போல எனும் அடி இடம்பெறும் நூல் கேட்டிருக்காங்க.
இது மிக முக்கியமானது, நமக்கு குறுந்தொகையில் இடம்பெறும். ஓகேவா, சி ஆப்ஷன் தான் கரெக்டு. 20வது கேள்வி, பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுன்னு கொடுத்துருக்காங்க. பாகு, பாடு, மாசு இதெல்லாமே நமக்கு நெடில் தொடர் குற்றியலுகரம். எஃகு அப்படின்றது ஆயுத தொடர் குற்றியலுகரம், நமக்கு இதுதான் பொருந்தலை. ஓகேவா. 21வது கேள்வி, ஆதிச்சநல்லூரில் கண்டெடுக்கப்பட்ட முதுமக்கள் தாளிகள் எந்த காலகட்டத்தை சார்ந்தவைன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு கிமு 300லேருந்து கிபி 300 வரை. பி ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்தது 22வது கேள்வி, தொண்டு செய்து பழுத்த பழம் என்று பாரதிதாசன் போற்றுவதுன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தந்தை பெரியார். பி ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகேவா, அவர் பாரதிதாசன் அப்படி போற்றுவார். அடுத்ததா 23வது கேள்வி, பேரறிஞர் அண்ணாவிற்கு விருப்பமான இலக்கியம் கேட்டிருக்காங்க. கலிங்கத்து பரணி என்பது சரியான ஆன்சர். நமக்கு ஏ ஆப்ஷன் தான் கரெக்டு. இது அதிக முறை நமக்கு பழைய கொஸ்டின் பேப்பரில் கேட்டது. அடுத்ததா 24வது கேள்வி, தீண்டிற்று என்ற வினைமுற்று சொல்லின் வேர் சொல் கேட்குறாங்க. இங்கே தீண்டிற்றுன்னு கொடுக்குறாங்க. அதை நீங்கள் சொல்லும் போது எப்படி சொல்லணும்னா தீண்டுன்னு சொல்லணும். அப்போ தீண்டுன்னு சொன்னால் நமக்கு வேர் சொல்லாக கிடைக்கும். ஓகேவா, அடுத்தவங்க மேலே நம்ம கட்டளை இடுற மாதிரி சொல்லணும். அது அப்படி சொன்னாங்கன்னா வேர் சொல் கிடைச்சிரும். நமக்கு டி ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்ததா 25வது கேள்வி, அன்னபூரணி எனும் புதின ஆசிரியர் கேட்டிருக்காங்க. நமக்கு இது யாருன்னா கா சச்சிதானந்தன். ஓகேவா, அவரோட நூல் தான் இது அன்னபூரணி என்பது. அடுத்ததா 26வது கேள்வி, நூல் புலவர் கேட்டிருக்காங்க. கம்பரை இயற்றினது நமக்கு பெரிய புராணம்ன்றது நமக்கு சேக்கிலார் இயற்றின நூல். ஓகேவா, 3வது ஆப்ஷன். ராமாயணம் என்பது கம்பர். 4வது ஆப்ஷன். சீராபுராணம் உமர புலவர், சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர். அப்போ 2-1. 3-4 2-1ன்றது ஆன்சர். ஓகேவா, 3-4 2-1 நமக்கு ஏ ஆப்ஷனில் இருக்குது. அடுத்ததா 27வது கேள்வி, சூடாமணி நிகண்டு ஆசிரியர் கேட்டிருக்காங்க. இது நமக்கு வீரமண்டல புருடர். சி ஆப்ஷன் தான் கரெக்டு. 28வது கேள்வி, மத்த விலாசம் எனும் நாடக நூலை எழுதியவர் கேட்டிருக்காங்க. மத்த விலாசம்ன்றது நமக்கு மகேந்திரவர்மனோடது. ஓகேவா, மகேந்திரவர்ம பல்லவன், சித்திரகார புலின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அவரோடது. 29வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் பண்பு தொகை அல்லாதவை கேட்டிருக்காங்க. நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா அதில் மை விகுதி இல்லைன்னா பண்பு தொகைக்கான அந்த விகுதிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது நம்ம பண்பு தொகைன்னு எடுத்துக்கலாம். இதில் நமக்கு எது வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சுடரொலின்னு வராது. ஓகேவா, பிரிக்கும் போது சுடர் குடல் ஒளின்னு வரும். இந்த சுடர்ன்றது நமக்கு பண்பு தொகையிலே வராது. மற்ற எல்லாமே பிரிச்சிங்கன்னா இந்த இது நமக்கு வெண்தயிர்னா வெண்மை குடல் தயிர்னு பிரிப்பீங்க, சென்னெல்லாம் செம்மை குடல் தயிர்னு பிரிப்பீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மை விகுதிலாம் வரும். மைன்றதுலாம் நமக்கு பண்பு விகுதி. அதனால் நீங்கள் ஈஸியாக போட்டு போயிடலாம். ஓகேவா. அடுத்தது 30வது கேள்வி, துண்ணலர் என்பதன் துண்ணலர் என்பதன் எதிர்சொல் கேட்டிருக்காங்க. எதிர்சொல். அப்போ எதிர்சொல்னா துண்ணலர்னா என்னன்னு தெரியணும். துண்ணலர் அப்படின்னா நமக்கு பகைவரை குறிக்கக்கூடியது. பகைவருக்கு ஆப்போசிட் நமக்கு நண்பர். டி ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகேவா. அடுத்தது 31வது கேள்வி, ராமநாதபுரம் மன்னர் பொன்னுசாமி வேண்டுகோளுக்கு இணங்க சந்திரசேகர கவிராச பண்டிதர் தொகுத்த நூல் கேட்டிருக்காங்க. இவர் என்ன நூல் தொகுத்தார் அப்படின்னா நமக்கு தனிப்பாடல் திரட்டு. ஓகேவா, நமக்கு பி ஆப்ஷன் தான் கரெக்டு. அடுத்ததா 32வது கேள்வி, சுக்கு மிளகு திப்பிலி ஆகிய மும்மருந்துகளாலான நூலில் இடம்பெறும் பாடல்களின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. நமக்கு சுக்கு மிளகு திப்பிலி அப்படின்றது திரிகடுகம், நல்லாதனார் எழுதின நூல். அதில் எவ்வளோ பாடல்கள் இடம்பெறுது அப்படின்னா நமக்கு 100 வெண்பாக்கள். டி ஆப்ஷன் தான் கரெக்டு. அடுத்ததாக 33வது கேள்வி, ஒரு பொருத்துக கொடுத்துருக்காங்க. இடுகுறி பொது பெயர் அப்படின்னா நமக்கு எது இடுகுறி பொது பெயர் அப்படின்னா நமக்கு காடு. இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு பனை. காரண பொது பெயர் அப்படின்னா பறவை. காரண சிறப்பு பெயர்னா மரங்கொத்தி. 3421 நமக்கு ஏ ஆப்ஷனில் இருக்குது. ஓகேவா. அடுத்ததா 34வது கேள்வி, நல்லாதனார் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்? ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா, நல்லாதனார்ன்றது நமக்கு திருக்கடுகத்தில் எழுதினவர். அவர் எந்த மாவட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு திருநெல்வேலி. டி ஆப்ஷன் தான் கரெக்ட். 35வது கேள்வி, மதுரை கலம்பகம் நூலின் ஆசிரியரோட காலம் கேட்டிருக்காங்க. மதுரை கலம்பகம் அப்படின்றது நமக்கு குமரகுருபரர் எழுதினது. அவரோட காலம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கிபி 17ஆம் நூற்றாண்டு. டி ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்தது 36வது கேள்வி, குழந்தை இலக்கியம் எனும் பாடல் தொகுப்பு யாருடையதுன்னு கேட்டிருக்காங்க. குழந்தை இலக்கியம் அப்படின்றது நமக்கு வாணிதாசனோடது. சி ஆப்ஷன் தான் கரெக்டு. 37வது கேள்வி, தமிழர் தம் நாகரிக தொட்டிலாக திகழ்ந்த மாவட்டம்னு கேட்டிருக்காங்க. இது நமக்கு மதுரை என்பது சரியான ஆன்சர். 38வது கேள்வி, சேக்கிலாரின் இயற்பெயரை கேட்டிருக்காங்க. அருண்மொழி தேவர். அருண்மொழி தேவர். இது நமக்கு சி ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகேவா, அருண்மொழி தேவர். அடுத்தது 39வது கேள்வி, பொருத்தமற்ற ஒன்றை தேர்ந்தெடுன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பொய்யாமொழி, தமிழ்மறை, உத்திரவேதம் இதெல்லாம் நமக்கு திருக்குறளோட வேறு பெயர்கள். ஆதிகாவியம் என அழைக்கப்படுவது நமக்கு எதுனா வால்மீகி எழுதின ராமாயணத்தை ஆதிகாவியம்னு சொல்லுவாங்க. ஓகேவா, நமக்கு ஏதான் பொருந்தலை. 40வது கேள்வி, இசை பண்ணும் இசை அமைத்தவர் பெயரும் குறிப்பிடப்படும் இலக்கியம்னு கேட்டால் நமக்கு பரிபாடல். ஓகேவா, பரிபாடலோட இறுதியில் அந்த இசை யார் அமைச்சாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இதுக்கான ஆன்சர் நமக்கு பரிபாடல். அடுத்தது 41வது கேள்வி, சிங்கவலி எனும் சொல் எச்செடியை குறிக்கும் கேட்டிருக்காங்க. நமக்கு தூதுவளை என்பது சரியான ஆன்சர். ஓகேவா, சிங்கவலைனா நமக்கு தூதுவளை.
அடுத்தது 42வது கேள்வி, ராசகோபாலன் எனும் இயற்பெயர் கொண்ட கவிஞர் கேட்டிருக்காங்க. யாரை நம்ம ராசகோபாலன் அப்படின்னு சொல்கிறோம்னாக்க நமக்கு சுரதா. ஓகேவா, சுரதாவோட இயற்பெயர் தான் ராசகோபாலன். சுப்புரத்தின் ராசன்னு சொல்லுவாங்க, அதோட சுருக்கம் வந்து சுரதான்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக வந்து 43வது கேள்வி, புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தர துணிந்தவன் கேட்டிருக்காங்க. இதில் வந்து நமக்கு ஆப்ஷன் எது கரெக்ட்னா கொம்மனவள்ளல், டி ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்ததா 44வது கேள்வி, ஐகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும்போது ஐகாரம் என்னும் சொல் ஐகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும்போது பெரும் மாத்திரை அளவு நமக்கு எவ்வளோ வரும்னா, ஐன்ற எழுத்து தனியாக வந்துச்சுன்னா 2 மாத்திரை, 50 அப்படின்னு வர எழுத்துக்கூடிய வந்து ஸ்டார்டிங்லேயே வருது இல்லைங்களா, அந்த இடத்துல நமக்கு 1.5 மாத்திரை வரும். இதுவே வளையல் இடையில போயிடுச்சு இல்லை லாஸ்ட்ல எங்கன்னா வருது அப்படின்னா அது நமக்கு 1 மாத்திரை அளவில் இடம்பெறும். டி ஆப்ஷன் தான் கரெக்ட். 45வது கேள்வி, பொறாமை கொண்டவருடைய செல்வத்தையும் பொறாமை இல்லாதவருடைய வறுமையும் ஆராய்பவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு சான்றோர்கள். அப்போது நமக்கு சான்றோர்கள் தான் வந்துட்டு பொறாமை இருக்கிறவங்களோட செல்வத்தையும் பொறாமை இல்லாதவங்களோட வறுமையும் ஆராய்பவர்கள். அடுத்தது 46வது கேள்வி, சிறந்த அரசின் பணிகளை வரிசைப்படுத்துகள் கேட்டிருக்காங்க. நமக்கு இதில் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இயற்றலும் கரெக்டு தான், இயற்றலும் ஈட்டலும்னு வருமா ஸ்டார்டிங்கில், அப்படின்னா பொருளை சேர்க்கணும். அதுக்கு பொருள் ஒரு நிமிஷம், அந்த பொருள் வரக்கூடிய அந்த வழிகளை முதல்ல அறிஞ்சிக்கணும். ஓகேவா, வழிகளை அறையணும். அப்போ நமக்கு 2வது தான் ஃபஸ்ட்டு வரும். அதுக்கப்புறமா அந்த பொருளை நம்ம சேர்க்கணும். அப்போ 4வது ஆப்ஷன் வரும். அதுக்கப்புறமா சேர்த்த பொருளை இயற்றலும் ஈட்டலும், அப்புறமா காத்தலும் காத்த வகுத்தலும்னு வருமா. அப்போ காத்தலும்னா சேர்த்த பொருளை பாதுகாக்கணும். அப்போ நமக்கு 3வது ஆப்ஷன். அதுக்கப்புறமா அதை பிரித்து எப்படி செலவு பண்ணணும் அப்படின்றது நமக்கு லாஸ்ட்டாக வரும். ஓகேவா, 2431 நமக்கு டி ஆப்ஷனில் இருக்குது. ஓகேவா, டி ஆப்ஷன் தான் கரெக்ட். அதாவது நமக்கு இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும்னு அந்த திருக்குறள் வரும். நீங்கள் அந்த ஆர்டரில் வச்சிங்க அப்படின்னா, இயற்றல் அப்படின்னா நமக்கு பொருளை சேர்க்கறது, ஈட்டல் அப்படின்னா ஈட்டல்னா அந்த பொருள் சேர்க்கறதுக்கான வழியை கண்டுபிடிக்கிறது, ஈட்டல் அப்படின்னா அந்த பொருளை சேர்க்கறது, காத்தல்னா பாதுகாக்கிறது, காத்த வகுத்தல்னா எப்படி நம்ம பாதுகாத்தோமோ அதை எப்படி செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கறது. ஓகேவா, எதனா மிஸ்டேக் இருந்தால் நீங்கள் ஒரு டைம் புத்தகத்தை கூட பார்த்துக்கோங்க. அடுத்தது 47வது கேள்வி, இந்திய விடுதலைக்கு பின் நேதாஜி எனும் பெயரில் வார இதழை தொடங்கியவர்னு கேட்டிருக்காங்க. நமக்கு நேதாஜி அப்படின்ற இதில் யார் தொடங்கினதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு முத்துராமலிங்க தேவர். சி ஆப்ஷன் தான் கரெக்ட். 48வது கேள்வி, தென்னாட்டு சிங்கம் என போற்றப்படுபவர் கேட்டிருக்காங்க. தென்னாட்டு சிங்கம் அப்படின்னா நமக்கு முத்துராமலிங்க தேவர். இதுவே வங்க சிங்கம்னு கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு நேதாஜி. மராட்டிய சிங்கம்னு கொடுத்தாங்கன்னா திலகர். எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. 49வது கேள்வி, சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்று எழும், புரட்சி ஓங்கும், அடிமை பெற்ற நாடு 5 நிமிடங்களில் விடுதலை பெறும் என்பது யாருடைய கூற்றுன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு வஉசிக்கு இரட்டை ஆயுள் தண்டனை கொடுத்த பின்ஹேவின் கூற்று இது நமக்கு. ஓகேவா, டி ஆப்ஷன் தான் கரெக்டு. 50வது கேள்வி, ஆற்றுப்படை இலக்கியங்களுள் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுத்து கொடுக்குறாங்க. ஆற்றுப்படை இலக்கியம் அப்படின்னா பொதுவாக ஒரு புலவர் வந்து ஒரு மன்னர்கிட்ட போய் பாட்டு பாடி பரிசு வாங்கிட்டு வந்துடுவார். வர வழியில் இன்னொரு புலவரை பார்த்தார் அப்படின்னா, நான் போயிட்டு இந்த மாதிரி அந்த மன்னர்கிட்ட பாட்டு பாடினா அவங்க எனக்கு பரிசு கொடுத்தாங்க, நீங்களும் போய் பரிசு வாங்கிக்கோங்க பாடிட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுதான் வந்து ஆற்றுப்படுத்துதல்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் நமக்கு ஆற்றுப்படை இலக்கியம்னா நிறைய இருக்குது. இப்போ நம்ம கொடுத்துங்கிற ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா திருமுருகாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, மலைப்படுகடம் அப்படின்றது நமக்கு கோத்தராற்றுப்படைன்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே நமக்கு ஆற்றுப்படை இலக்கியம் தான். இதில் எது பொருந்தாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மதுரை காஞ்சின்றது நமக்கு ஆற்றுப்படை இலக்கியம் கிடையாது. டி ஆப்ஷன் தாங்க கரெக்டு. டி ஆப்ஷன் தான் கரெக்ட். மலைப்படுகடம் வராது. ஓகேவா, அடுத்ததான் 51வது கேள்வி, நெடுந்தொகை என அழைக்கப்படும் நூல் கேட்டிருக்காங்க. நெடுந்தொகை அப்படின்னா நமக்கு அகநானூறு. ஓகேவா, இப்போது வெற்றி வேர்க்கையோட வேறு பெயர் தான் நமக்கு நருந்தொகை. இது எழுதுனது நமக்கு அதிவீரராம பாண்டியன். ஓகேவா, இதெல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும். கரெக்டாக நீங்கள் அந்த ஆப்ஷன் மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்ததான் 52வது கேள்வி, நபிகள் நாயகத்தின் வாழ்க்கை வரலாற்றை முழுவதுமாக பாடி முடித்தவர். அதாவது நபிகள் நாயகத்தோட ஆரம்ப வயசுலேருந்து அவர் பிறப்பிலிருந்து 57 வயசு வரைக்கும் இருக்கிற வரலாறை பாடினது யாருன்னா நமக்கு உமர் புலவர். அந்த 57 வயசுக்கு அப்புறமா ஒரு 6 வருஷம். ஓகேவா, அந்த 6 வருஷத்தை யார் பாட வராரு அப்படின்னா நமக்கு பனு அகமது மரைக்காயர். இவர் தான் வந்து நபிகள் நாயகத்தோட இறுதிகால அந்த வரலாறை வந்து பாடி முடித்தார். நமக்கு டி ஆப்ஷன் தான் கரெக்ட். 53வது கேள்வி, ராசராச சோழ நூலாவை பாடியவர் கேட்டிருக்காங்க. இது ஒட்டக்கோத்தட்டு சரியான ஆன்சருங்க. ஏ ஆப்ஷன் கரெக்டு. 54வது கேள்வி, நந்தி கலம்பகத்தின் ஆசிரியர் கேட்டிருக்காங்க. நமக்கு நந்தி கலம்பகம் நூலோட பாட்டுடை தலைவன் வேணால் தெரியும், 3ஆம் நந்திவர்மன். அதோட ஆசிரியர் பெயர் நமக்கு அறியப்படவில்லை, தெரியாதுன்றதான் சரியான ஆன்சர். ஓகேவா, டி ஆப்ஷன் தாங்க கரெக்டு. டி ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகேவா, ஆசிரியர் பெயர் நமக்கு தெரியாது. அடுத்ததா 55வது கேள்வி,
திருவேங்கட தந்தாதி நூலை இயற்றியவர் கேட்டிருக்காங்க. நமக்கு திருவேங்கட தந்தாதின்றது நமக்கு யார் எழுதின நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிள்ளை பெருமாள் ஐயங்கார். பி ஆப்ஷன் கரெக்டு. 56வது கேள்வி, காரைக்கால் அம்மையாரின் இயற்பெயர் கேட்டிருக்காங்க. இது வந்து நமக்கு புனிதவதி. ஓகேவா, காரைக்கால் அம்மையாரோட இயற்பெயர் வந்து புனிதவதி. டி ஆப்ஷன் தான் கரெக்டு. 57வது கேள்வி, யாருடைய பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுகிறோம்னு கேட்டிருக்காங்க. நமக்கு காமராசரோட பிறந்த நாள் தான் நம்ம கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுவோம், ஜூலை 15ஆம் தேதி. ஓகேவா. அடுத்து 58வது கேள்வி, தமிழ் நாடக தந்தைன்னு கேட்டிருக்காங்க. இதில் ஆரம்பத்தில் யார் வருவாங்கன்னா சங்கரதாஸ் சுவாமிகள். இவர் வந்து தமிழ் நாடகத்தோட தலைமை ஆசிரியர்னு சொல்லுவாங்க, இல்லைனா தமிழ் நாடகத்தோட இமயம், இல்லைனா அந்த மாதிரி இமயமலை அந்த மாதிரி எதுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா. இதில் பம்மல் சம்பந்தனார் அப்படின்றவர் வந்து நமக்கு தமிழ் நாடக தந்தை. தமிழ் நாடக பேராசிரியர் தான் பரிதிமார் கலைஞர். நமக்கு இதுக்கான ஆப்ஷன் யார் கேட்குறாங்க, நமக்கு தந்தை தான் கேட்குறாங்க. தந்தை அப்படின்னா நமக்கு பம்மல் சம்பந்தனார். ஏ ஆப்ஷன் தான் கரெக்டு. அடுத்ததா 59வது கேள்வி, ரகசிய வழி எனும் ஆங்கில நூலின் ஆசிரியர் கேட்டிருக்காங்க. இதில் வந்து நமக்கு 1891 மனோன்மணியம் சுந்தரனார் சுந்தரனார் இருக்கார் இல்லைங்களா, அவர் தான் வந்துட்டு எழுதியிருப்பார் நமக்கு மனோன்மணியம் அப்படின்னு நாடக நூலை. ஓகேவா, சுந்தரனார் எழுதுனது. அது எப்போ வெளியிடுறாருன்னா நமக்கு 1891. இது எந்த நூலோட சாயலில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு லிட்டன் பிரபு இவர் எழுதின ரகசிய வழி அப்படின்ற நூலை தழுவி எழுதியிருப்பார். ஓகேவா. இதில் நமக்கு ரகசிய வழின்றது நமக்கு லிட்டன் பிரபுவோட நூல். ஓகேவா. அடுத்து 60வது கேள்வி, புரட்சி முழக்கம் என்ற நூலை எழுதியவர் கேட்டிருக்காங்க. புரட்சி முழக்கம் அப்படின்ற நூல் எழுதுன யாருன்னா நமக்கு சாலை இளந்திரையன். சாலை இளந்திரையன் மிக முக்கியமானது. இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1991 பாவேந்தர் விருது கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, பாவேந்தர் விருது. ஓகே. அடுத்ததாக 1960 அதிலே போயிட்டு நான் மறுபடியும் சரி ஓகே 61வது கேள்வி பாருங்கள். பொறுத்துக்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஆசு கவி, வித்தார கவி, சித்திர கவி, மதுர கவி கேட்டிருக்காங்களா. இதில் ஏற்கனவே நான் ஒரு ஷார்ட்கட் மாதிரி சொல்லி கொடுத்துருந்துருப்பேன், உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் பாருங்கள், இல்லை இன்னொரு டைம்ஸ் கூட சொல்கிறேன். இங்கே ஆசு கவி அப்படின்னு இருக்குது. இங்கே பாருங்கள், வைகை ஆறுன்னு ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருக்கேன். ஓகேவா. வைகைன்றது ஒரு ஆறு. அப்போ முதல் எழுத்து மட்டும் பாருங்கள், வைகை அப்படின்னா ஆறு, ஆசு அப்படின்னு வருதா, ஆறு. ஓகேவா, அது முடிஞ்சா. ரெண்டாவது நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இதில் மதுர கவின்னு எடுத்துக்கோங்க. இதை எடுத்துக்கோங்க, மதுர கவி. இங்கே மதுர கவி அப்படின்றது மதுரையில் யார் இருப்பாங்க, பாண்டியர்கள் ஆட்சி செய்வாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம கிரீடம் கொடுக்கணும். கிரீடம் வந்து சுட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கிரீடத்துக்கு பதிலாக நான் கவுடம்னு ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். ஓகேவா, கவுடம், கிரீடம் கவுடம் அப்படி வச்சுக்கோங்க. ஓகேவா, மதுரை பாண்டியர்களுக்கு கிரீடம் கொடுக்குறாங்க, அதுக்கு பதிலாக கவுடம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு 2 ஆப்ஷன் தெரிஞ்சிருச்சா. ஏவுக்கு ஏவே அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்குது, 1வது ஆப்ஷன்லேயே வரும். ஓகேவா, அது 1. நமக்கு மதுரை கவிக்கு தெரியும் 2வது ஆப்ஷனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்போ நமக்கு எப்படி ஆப்ஷன் முடியுது, ஆரம்பத்தில் 1ன்னு இருக்குது, கடைசியில் 2ன்னு முடியுது. இதை வச்சு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், நமக்கு ஆப்ஷன் சி வரும். இன்னொன்று வித்தாரம் அப்படின்னா மாகதம்னு சொல்லியிருக்கேன். அந்த மா அப்படின்னா நமக்கு பெரியன்னு அர்த்தம், வித்தாரம்னா பெருசு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி மாகதம். சித்திரம்னா படம் வரையக்கூடியவங்க. நம்ம பரிதிமார் கலைஞர் சித்திர கவின்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு இல்லைங்களா, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இல்லைங்களா உங்களுக்கு. நான் எப்படி சொல்லியிருப்பேன்னா, சித்திர கவி, பரிதிமார் கலைஞர், அப்படியே வந்தீங்கன்னா நமக்கு பாஞ்சாலம். ஓகேவா, சி பா பா அப்படின்னு ஞாபகம் வச்சு சொல்லியிருக்கேன். நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கோங்க. இதுக்கான ஆப்ஷன் ஓகே தான், உங்களுக்கு சி ஆப்ஷன் தான் கரெக்டு இந்த கொஷனுக்கு. அடுத்ததாக 62வது கேள்வி, குலசேகர ஆழ்வார் வடமொழியில் எழுதிய நூல் கேட்டிருக்காங்க. நமக்கு எதுனா முகுந்த மாலை என்பது சரியான ஆன்சர். ஓகேவா, முகுந்த மாலை இதுதான் வந்து அவர் வடமொழியில் எழுதின நூல். அடுத்ததாக 63வது கேள்வி, நடந்தான் என்பதன் வேர் சொல் கேட்டிருக்காங்க. வேர் சொல் அப்படின்னாலே நீங்கள் மற்றவங்களை கட்டளை இடுற மாதிரி சொல்லி பார்த்தாங்க உங்களுக்கு தெரிஞ்சிடும். நடந்தான் இருக்குது அப்படின்னா எப்படி சொல்லணும், ஏய் நட அப்படின்னு சொல்லுவீங்களா, அப்போ நமக்கு நட. டி ஆப்ஷன் தான் கரெக்டு. அடுத்ததாக 64வது கேள்வி, பாடினான் என்பதன் வினையால் அணையும் பெயர் கேட்டிருக்காங்க. அந்த செயல் செய்யக்கூடியவங்க யாருன்னு மறையும், அதை தான் நீங்கள் செக் பண்ணணும். பாடினான்னு இருக்குது, இப்போ அப்படியே எடுத்துகிட்டு போய் பார்த்தீங்கன்னா பாடியவர்னு முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் யாருன்னு தெரியாது, அந்த செயல் செய்யக்கூடியவங்க மறைவாங்க, அதுதான் நமக்கு வினையால் அணையும் பெயர். இப்போ பாடியவர் தான் கரெக்டு, டி ஆப்ஷன் தான் கரெக்டு. 65வது கேள்வி, வாக்கிய வகை காண்கன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இதில் பாருங்கள், திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார்னு கொடுத்துருக்காங்க. இதில் திருவள்ளுவர் திருக்குறள் இயற்றினார் அப்படின்னு வந்தால் தன்வினையில் வந்துடும். ஓகேவா, அதுவே இயற்றி வித்தார் இல்லைனா அந்த மாதிரி எதுனா வச்சுன்னா அது பிறவினைக்கு போய்டும். இந்த இடத்துல நமக்கு ஐ அப்படின்னு ஒரு சொல் ஆட் ஆயிருக்கு இல்லையா, ஆட் ஆனதுனால இது எப்படி பார்க்கணும்னா, ஐ வந்துச்சுன்னா நமக்கு செய்வினை தொடர், ஆள் வந்துச்சுன்னா செயல்பாட்டு வினை தொடர். இதில் ஐ தானே இருக்குது, இப்போ ஐ வந்திருக்கிறதுனால நமக்கு இது செய்வினை தொடர். ஓகேவா, சி ஆப்ஷன் தான் கரெக்ட். திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார். அப்போ நமக்கு என்ன இது எதுக்கு வருதுன்னா நமக்கு செய்வினை தொடருக்கு வருது. ஒரு நிமிஷம். ஓகே, 66வது கேள்வி, கல்லணை கரிகாலனால் கட்டப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், ஆள் அப்படின்றது நமக்கு ஆட் ஆகிட்டு வருது. ஆள் வந்து நம்ம என்ன சொல்லணும்னா செயல்பாட்டு வினைத்தொடர்னு சொல்லணும். ஓகேவா, அப்போது நமக்கு செயல்பாட்டு வினைத்தொடர் அப்படின்னு தான் கரெக்ட். டி ஆப்ஷன் தான் கரெக்டு. 67வது கேள்வி, நம்பிக்கை தான் வள்ளியம்மையின் ஆயுதம் என்றவர் கேட்டிருக்காங்க. இது யார் சொன்னது அப்படின்னா நமக்கு காந்தி சொன்னது. டி ஆப்ஷன் தான் கரெக்டு. 68வது கேள்வி,
கடலை குறிக்காத தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. நமக்கு கடல் அப்படின்னா பாருங்க, பறவை, பௌவம், புணரி இது எல்லாமே நமக்கு கடலை குறிக்கும். திமில் அப்படின்றது நமக்கு கடலை குறிக்காது. நமக்கு டி ஆப்ஷன் தான் தப்பு. ஓகேவா? அடுத்ததா 69வது கேள்வி. அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டுன்னு கொடுத்துருக்காங்க. அம்பேத்கருக்கு எந்த வருஷம் கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு 1990 பாரத ரத்னா கொடுத்தாங்க. மிக முக்கியமானது. அடுத்து 70வது கேள்வி. ஞானபோதினி என்னும் ஞானபோதினி என்னும் இதழை தொடங்கியவன் கேட்டிருக்காங்களா? நமக்கு இந்த இதில் வந்து தொடங்கி வச்சது நமக்கு மூசி பூர்ணலிங்கம். அதை நடத்தினது நமக்கு பரிதிமார் கலைஞர். ரெண்டுமே முக்கியம். ஓகேவா? அடுத்து 71வது கேள்வி. வள்ளலார் பதிப்பித்த நூல் கேட்டிருக்காங்க. சின்மய தீபிகை இந்த நூலை தான் வந்து அவர் பதிப்பிச்சார். ஓகேவா? 72வது கேள்வி. விடிவெள்ளி எனும் புனைப்பெயர் கொண்ட கவிஞரை கேட்டிருக்காங்களா? விடிவெள்ளி அப்படின்னா நமக்கு ஈரோடு தமிழன்பன். ஜெகதீசன் எனும் இயற்பெயர் கொண்ட ஈரோடு தமிழன்பன். அடுத்ததா 73வது கேள்வி. தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளின்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல பாருங்க, மேலே விடிவெள்ளி, கீழே தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி. தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி யாருன்னா நமக்கு பாரதியார். ஓகேவா? ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. விடிவெள்ளி அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நமக்கு ஈரோடு தமிழன்பன். தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளின்னு கொடுத்தா பாரதியார். ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது 74வது கேள்வி. பாண்டவர்களிடம் தூது சென்றவர்னு கேட்டிருக்காங்க. நமக்கு விதுரன் என்பது சரியான ஆன்சர். ஏ ஆப்ஷன் தான் கரெக்ட், விதுரன். ஓகேவா? 75வது கேள்வி. அறிவுடையார் நட்பு எதை போன்றதுன்னு கேட்டிருக்காங்க. அறிவு கொண்டவங்களோட நட்பு நமக்கு எப்பயுமே வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் வளர்ப்பிறை போன்றது. ஓகேவா? அடுத்ததா 76வது கேள்வி. கம்பராமாயணத்தின் மணிமுடியாக விளங்குவது மிக முக்கியமானது நமக்கு சுந்தரகாண்டம். ஓகேவா? அனுமனோட தலைமை பண்பு வீட்டிற்கும் காண்டம்னு சொல்லுவாங்க. சுந்தரகாண்டம் நமக்கு கம்பராமாயணத்தில் 5வது பிரிவாக வரக்கூடியது. 77வது கேள்வி. நூறாசிரியம் எனும் கவிதை நூலின் ஆசிரியர் கேட்டிருக்காங்க. நூறாசிரியம் அப்படின்றது நமக்கு பெருஞ்சித்திரனரோடது. ஓகேவா? பெருஞ்சித்திரனார், பாவலரு அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பெருஞ்சித்திரனார். 78வது கேள்வி. உத்திரவேதம் என அழைக்கப்படும் நூல் கேட்டிருக்காங்க. உத்திரவேதம் அப்படின்னா நமக்கு திருக்குறளை குறிக்கும். ஓகேவா? பி ஆப்ஷன் தான் கரெக்டு. 79வது கேள்வி. பொறுத்துக்க பாருங்க. வசன நடை கைவந்த வல்லாளர் அப்படின்னா நமக்கு யாருன்னா ஆறுமுக நாவலர். 3வது ஆப்ஷனில் வரும். புதுநெறி கண்ட புலவர் அப்படின்னா நமக்கு யாருங்க? நமக்கு இவர் ராமலிங்க அடிகர், வள்ளலார். அதை சொன்னது நமக்கு பாரதியார். அப்போ நமக்கு இது வந்து முதல் ஆப்ஷன் ஏ, ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் வரும். தைரியநாதர் அப்படின்னா நமக்கு வீரமாமுனிவர். ஓகேவா? தைரியநாதர், வீரமாமுனிவர் 4வது ஆப்ஷனில் வரும். காந்திய கவிஞர்னா நாமக்கல் கவிஞர் 2வது ஆப்ஷன். நமக்கு 3142 முடியணும். 3142 ஏ ஆப்ஷன் தாங்க கரெக்டு. அடுத்ததா 80வது கேள்வி. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என கூறியவர் யாருன்னா நமக்கு ஔவையார். டி ஆப்ஷன் தான் கரெக்டு. 81வது கேள்வி. வினையே ஆடவர் குயிர் என கூறும் நூல். இது ரொம்ப முக்கியமானதுங்க. ஒரு ஆண்மகன் அப்படின்னா அவனுக்கு ஒரு தொழில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது எதுனா நமக்கு குறுந்தொகை தான் அப்படி சொல்லும். ஓகேவா? ஏ ஆப்ஷன் தான் கரெக்டு. 82வது கேள்வி. புறப்பொருள் வெண்பாமாலையை பதிப்பித்தவர். இதில் நமக்கு புறநானூறு, வெண்பாமாலை ரெண்டுமே நமக்கு யார் பதிப்பிச்சதுன்னா ஊஎஸ்ஆ தான். புறநானூறு பதிப்பிச்சதுக்கு அடுத்த வருஷமே பதிப்பிச்சிருப்பார். ஓகேவா? நமக்கு சி ஆப்ஷன் தான் கரெக்டு. 83வது கேள்வி பாருங்க. ஜியு போப் தொகுத்த நூலின் பெயர் கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் செய்யுள் கலம்பகம். இதுதாங்க அவர் தொகுத்த நூல், மிக முக்கியமானது. அடுத்ததா 84வது கேள்வி. சட்டை எனும் சிறுகதையை எழுதியவர் கேட்டிருக்காங்க. சட்டை அப்படின்றது நமக்கு ஜெயகாந்தனோட சிறுகதை. ஓகேவா? 85வது கேள்வி. தென்னிந்திய சமூக சீர்திருத்தவாதத்தின் தந்தைன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் நமக்கு காத்தவராயன் எனும் இயற்பெயர் கொண்ட அயோத்திதாச பண்டிதர். டி ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகேவா? இதில் அயோத்திதாசரோட இயற்பெயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. காத்தவராயன்றது அவரோட இயற்பெயர். அயோத்திதாசர் அப்படின்றது அவரோட ஆசிரியர் பெயர். அவரோட ஆசிரியர் பெயரே அவருக்கும் பேரை வச்சுக்கிட்டாரு. ஓகேவா? அடுத்ததா 86வது கேள்வி. இந்திய அரசியலில் சாணக்கியர் என போற்றப்படுபவர் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ராஜாஜி. டி ஆப்ஷன் தான் கரெக்டு. 87வது கேள்வி. குயில் எனும் இதழை நடத்தியவர் கேட்டிருக்காங்க. குயில் அப்படின்றது ஒரு இலக்கிய இதழ். இது நடத்தினது யாருன்னு நமக்கு பாரதிதாசன். ஓகேவா? டி ஆப்ஷன் தான் கரெக்டு. 88வது கேள்வி. பூக்களில் சிறந்த பூ பருத்தி பூ என கூறியவர் அப்படின்னு கேட்டிருக்காங்களா? இது சொன்னது யாருன்னா நமக்கு திருவிக்கா. கல்யாண சுந்தரனார் தான் அப்படி சொல்லியிருப்பார். ஓகேவா? திருவிக்கா வந்து ஒரு மிக முக்கியமான ஆளுமைங்க. நிறைய இடத்துல அவரோட கேள்விகள் வந்து இடம்பெறும். குறைஞ்சது ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் பேப்பரில் 2 கேள்வியை மினிமமாக நீங்கள் பார்க்க முடியும். ஓகேவா? அடுத்த 89வது கேள்வி. கலிங்கத்து பரணியை தென் தமிழ் தெய்வ பரணி என புகழ்ந்தவர்னு கேட்டிருக்காங்க. நமக்கு கலிங்கத்து பரணி அப்படின்றது செயம் கொண்டார் ஏற்றின நூல். ஓகேவா? அவரோட சமகாலத்தில் வாழ்ந்த, அதாவது கிபி 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒட்டக்கூத்தர் தான் அப்படி புகழ்ந்திருப்பார். தென் தமிழ் தெய்வ பரணி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இதுக்கு நமக்கு ஏ ஆப்ஷன் தாங்க கரெக்டு. ஓகேவா? 90வது கேள்வி. சூரியன் எனும் பொருள் குறிக்காத சொல் கேட்டிருக்காங்களா? நமக்கு ஞாயிறு, பகலவன், ஆதவன், வெய்யோன், பரிதி இதெல்லாமே சூரியனை குறிக்கும். இதில் பிரம்மன் அப்படின்றது நமக்கு சூரியனை குறிக்காது. நமக்கு டி ஆப்ஷன் தான் தப்பாக இருக்குதுல. ஓகேவா? அடுத்ததா 91வது கேள்வி.
தண்டமில் ஆசான் என இளங்கோவடிகளால் பாராட்டப்பட்டவர்னு கேட்டிருக்காங்க. இதில் நமக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீத்தலை சாத்தனார். இவரை தான் வந்து நம்ம இளங்கோவடிகள் தண்டமில் ஆசான் சொல்லிட்டு பாராட்டியிருப்பார். 92வது கேள்வி, சிறுகுடி அப்படின்றது எந்த திணைக்கு உரியதுன்னு கேட்டிருக்காங்களா? சிறுகுடி அப்படின்னா நமக்கு குறிஞ்சி நிலத்துக்குரியது. ஓகேவா, ஏ ஆப்ஷன் தான் கரெக்டு. 93வது கேள்வி, இருண்ட வீடு நூலின் ஆசிரியர் கேட்டிருக்காங்க. இருண்ட வீடு அப்படின்றது நமக்கு பாரதிதாசனோடது. ஓகேவா, இருண்ட வீடுன்னா பாரதிதாசனோடது. ஓகேவா, இது படிக்காத பெண்கள் பற்றி சொல்கிற மாதிரி இருக்கும். குடும்ப விளக்குன்றது படித்த பெண்களை பற்றி சொல்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா, அடுத்ததா 94வது கேள்வி, வேளாண் வேதம் என அழைக்கப்படும் நூல் கேட்டிருக்காங்க. வேளாண் வேதம் அப்படின்னா நமக்கு 4 அடியாரை குறிக்கும். ஓகேவா, 4 அடியாரை 4 அடி 400ன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா வேளாண் வேதம்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே நமக்கு ஒன்று தான். ஓகேவா, எல்லாமே 4 அடியாருக்கு தான் குறிக்கும். அடுத்ததா 95வது கேள்வி, வள்ளுவர் காட்டிய வழி எனும் நூலின் ஆசிரியர் பேர் கேட்டிருக்காங்களா? இது யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வி முனிசாமி. ஓகேவா, திருக்குறளாளர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அவரோட நூல் தான் வந்துட்டு வள்ளுவர் காட்டிய வழி. ஓகேவா, அடுத்ததா 96வது கேள்வி, பெய்து பழகிய மேகம் எனும் நூலின் ஆசிரியர் பேர் கேட்டிருக்காங்க. இது யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தேனரசன். ஓகேவா, தேனரசனோட நூல் தான் இது. ஓகேவா, பெய்து பழகிய மேகம். அடுத்ததா 97வது கேள்வி, சரஸ்வதி மாலை நூலின் ஆசிரியர் கேட்டிருக்காங்க. நமக்கு சரஸ்வதி அந்தாதிக்கு நூலோட ஆசிரியர் பேர் தெரியும், கம்பர்னு போட்டுருவீங்க. அது ஒரு காம்போவை வச்சு படிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரஸ்வதி மாலைனா நமக்கு காலமேக புலவர் வரதன் என்னும் இயற்பெயர் கொண்ட காலமேக புலவரோட நூல் தான் சரஸ்வதி மாலை. 98வது கேள்வி, பழமொழி 400 நூலின் ஆசிரியரோட காலம் கேட்டிருக்காங்க. பழமொழி 400ன்றது நமக்கு முன்றுரை அறையினார் எழுதுனது. ஓகேவா, அவரோட காலம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கிபி 4ஆம் நூற்றாண்டு. பி ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகே, நமக்கு இதுக்கு பி ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்ததா 99வது கேள்வி, முதல் திருவந்தாதியை பாடியவர்னு கேட்டிருக்காங்க. நமக்கு 4000 திவ்ய பிரபந்தத்தில் இந்த முதல் திருவந்தாதியை பாடினது யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பொய்கை ஆழ்வார். பொய்கை ஆழ்வார் முதல் திருவந்தாதி. அதுக்கு அடுத்து வரக்கூடிய பூதத்தாழ்வார் 2ஆம் திருவந்தாதி. பேயாழ்வார்ன்றது 3ஆம் திருவந்தாதி. இப்படியே போய்கிட்டே இருக்கும். இதில் நமக்கு முதல் திருவந்தாதி தான் கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு பொய்கை ஆழ்வார்ன்றது சரியான ஆன்சர். ஓகேவா, மிக முக்கியமானதுங்க. அடுத்ததாக இவங்க 3 பேருமே வந்து முதல் ஆழ்வார்கள்னு சொல்லுவாங்க. பொய், பூதம், பேய் ஞாபகம் வச்சுக்கோங்க. பொய், பூதம், அதுக்கப்புறமா பேய். ஓகே, அடுத்ததா 100வது கேள்வி, அறநெறி சாரம் எத்தனை பாடல்களை கொண்டதுன்னு கேட்டிருக்காங்க. அறநெறி சாரம் அப்படின்றது நமக்கு முனைப்பாளையர் எழுதினது. அதில் எவ்வளோ பாடல்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 225 பாடல்கள். ஓகேவா, டி ஆப்ஷன் தான் கரெக்ட். மொத்தமாக 100 கேள்வி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எல்லாத்துக்கும் நான் ஆன்சர் சொல்லியிருக்கிறேன். இதில் ஏதாச்சும் கீ ஆன்சர் தப்பாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு எதனா தெரிஞ்சிச்சு அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம குரூப்பில் அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாங்க. நன்றி.